ஆரம்பி. நீங்க சொல்லுங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க, என்ன பேசுனே தெரியல. விட்டதுனால மறந்துட்டேன். எப்பதான் வரும், காத்திருப்போம். சித்தி ஒரு அறிவுள்ள, அன்புள்ள, பண்புள்ள ஒரு பெண். அதுக்கான வாய்ப்பே இல்லையே. கட் கட் கட். அதெல்லாம் அப்படிதான், வீட்டுல கிடையாது. And ரிஷிகேஷ் மாமா feeling sad for you. I will pray God for you. இது வந்து மாமாவுக்கு வந்து 24/7 செம்ம என்டர்டெயின்மெண்ட்டு. நாங்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட்டை மிஸ் பண்ணுறோம். சொல்கிறேன், ஸ்டார்ட் பண்ணுறேன், நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ரிஷிக் நான் சொல்லணும்னா ஆழ்ந்த அனுபவங்கள் தான் சொல்லணும். ஏன்னா இத்தனை நாள் அவரோட டார்ச்சரை நான் மட்டும்தான் வாங்கிட்டு இருந்தேன். இப்போ இனிமேல் அவர் தான் வாங்குவார். ஸோ அப்படியே பாசம் கொடுத்துட்டு நீ எது கழுவுற? நீ எது கழுவுற? அப்பெல்லாம் ஒன்றும் ஃபீல் ஆகலையா? சாப்பாடு நானே எல்லாம் ஃபுல்லாக சொல்ல மாட்டேன். ஹாப்பி மேரிட் லைஃப். அண்ட் ஃபைனலி இந்த வீடியோ உனக்காக. நிர்மலாவுடைய மாவதா சங்கீதா. சங்கீதா எங்களுக்கு தான் பிறந்து வளர்ந்து சங்கி மங்கி ஓட்டேரி நிறைய அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ரொம்ப ஸ்வீட்டாக, ரொம்ப என்ன சொல்றது, எல்லாருக்கும் ரொம்ப அட்டாச் ஆயிடுவா. எல்லாருக்கும் பிடிச்ச பொண்ணு. கல்யாண புதுசுல ஃபர்ஸ்ட் வந்த குழந்தை அவ தான் எனக்கு. சின்ன வயசுலேருந்து ரொம்ப பாசமாக இருந்த பொண்ணு. சங்கீதா இருக்குதுனாலே அந்த இடம் கலகலகலான்னு இருக்கும். சிரிக்க சிரிக்க பேசுவா, அவ சிரிப்பு ரொம்ப பிடிக்கும். ஹாய் சங்கி. ஸோ வேர் டு ஸ்டார்ட் வித்? நம்மளே நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம். இதெல்லாம் ஒரு கிரிஞ்சான விஷயமாச்சேன்னு யோசிச்சிருப்போம். ஸோ இன்னைக்கு அந்த கிரிஞ்சை நானும் உனக்காக பண்ணணும்னு இருக்கேன். இயர்ஸ் கூடவே இருந்திருக்கோம். நிறைய சண்டை போட்டிருக்கோம், நிறைய சர்ப்ரைசஸ், நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். போது ஓகே, பட் ஸ்டில் அதுக்குள்ள கட் பண்ணிட்டான்டா. இந்த ஃப்ளோரை எப்பதான் திருப்பி கொண்டு வருவேன்? நான் தான் ப்ரொஃபைல் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி பார்த்தேன். காட்டினா எவ்வளோ தான் கட்டுவேன். கோயிலில் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததும் லைக் எப்படி கை கால்லாம் அப்படியே செம நட்டுக்கும். இல்லை ஃபீல் ஆச்சு. அது எப்படி இல்லை தெரியல, ஒரு ஃபீல். அதுக்கப்புறம் திருப்பி அப்புறம் வீட்டில் வந்து பார்த்தாங்க. இவர் தான் அதிகமாக வந்து வீட்டில் அடிக்கடி பார்த்தா மாப்பிள்ளை எங்கள் வீட்டில். சிறுதொடுதலிலே சின்ன சின்னதாய் சிறகுகள் பூக்க வரும் இரவுகளில் இன்னும் இன்னும் நான் கேட்க இதுவரையிலும் நான் எண்ணவில்லையே இனிமையை வாங்க சில நொடிகளிலே உந்தன் நண்பிலே நான் See
வாழ்க்கையிலே ஒரு முறை கூடல் பல முறை தேடல் நெருக்கத்திலே ஒரு முறை காதல் இருமுறை மோதல் பல முறை சாதல் வாழ்க்கையிலே ஓ, ஓ, ஓ. Happy married life, Rishi and Sangeeta. Happy married life, Sangeeta, Rishikesh Mama. Happy married life, Sangeet. Happy married life for Rishi and Sangeeta. ஆனந்தமானந்தம் ஆனந்தமே பரமானந்தமானந்தம் ஆனந்தமே நாம் செய்த பூஜா பலன் இன்றே பலித்ததம்மா நாம் செய்த பூஜா பலன் இன்றே பலித்ததம்மா ஆனந்தமானந்தம் ஆனந்தமே பரமானந்தமானந்தம் ஆனந்தமே ஸ்ரீராமனும் மணமகன் ஆனாரே நம்ம ஜானகி மணமகன் ஆனாளே ஆனந்தமானந்தம் ஆனந்தமே பரமானந்தமானந்தம் ஆனந்தமே ஆனந்தமானந்தம் ஆனந்தமே பரமானந்தம் ஆனந்தம் ஆனந்தமே. இதே போல என்னென்னைக்கும் சீரும் சிறப்புமா ஈடோடி வாழணும். ரிஷிக்கும் சங்கீதாவுக்கும் எங்களுடைய திருமண நல்வாழ்த்துக்கள். அவ மாப்பிள்ள நல்லா பாத்துக்கோங்க. அவ கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் வராம நீங்க தான் பாத்துக்கணும். என்னோட இனிமே வந்து உன்னோட லைஃப் வந்து ரிஷி கூட நல்லா ஹாப்பியா ஸ்பெண்ட் பண்ணு. பெஸ்ட் விஷஸ். ஸோ இந்த ஃப்யூச்சரில் வந்து எப்பயுமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பேன். ஸோ பெஸ்ட் விஷஸ் ஃபார் யூர் மேரிட் லைஃப். நம்ம ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம ரொம்ப பாசம் மலருன்னுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம எப்பயும் டம்மன் செடி தான். ஏன் நேற்று வரைக்கும் கூட நம்ம சண்டை போட்டுட்டு தான் இருந்தோம். ஆனா 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம்னா அடுத்த செகண்ட் 2 பேரும் அவ்வளோ இதுவா ஒன்னா ஒத்துமையாயிடுவாங்க. என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ல இருந்து எல்லாமே அண்ணா தானா. எல்லாமே அவங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட் எல்லாமே ஷேர் பண்ணுவேன். இவன் அண்ணன் பாதி தந்தை மீதி ஆனானே, ஆனானே. நேற்று எனக்கு வந்த ஷூட்டிங்லேருந்து இன்றைக்கி இருக்க அந்த காஸ்டியூம்லேருந்து எல்லாமே வந்து உன்னோட செலெக்ஷனாக தான் மேக்ஸிமம் இருக்கும். ஆனா ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க 2 பேருமே. பிரவீன் வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுவான் அவன் தங்கச்சியை. அப்பா அம்மா பொறுத்த வரைக்கும் அம்மா வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எங்க அம்மா அப்பா லைக் அவங்க 3 பேருமே இல்லாதது எங்கேயோ வெளில போற மாதிரி. இது வரைக்கும் வெளியில கூட நான் எங்கேயும் போய் ஸ்டே பண்ணது இல்லை. ஒரு நாள் கூட சின்ன வயசுல இருந்து தனியா இருந்ததே கிடையாது. எப்பவுமே என் கூட தான் இருப்பா. இப்ப அவளை விட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன். பட் அவங்க ஹாப்பியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் அவளை ரொம்ப மிஸ் பண்றேன். நான் ரொம்ப மிஸ் பண்றேம்மா. இப்போ எங்களுக்கு இருக்க ஒரு தங்கச்சி இப்போ கல்யாணம் ஆகி போறா அப்படின்றது வந்து ரொம்ப மிஸ் பண்றோம். ரியலி ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றோம். ஐ மிஸ் யூ சங்கி. அம்மா எங்க அம்மாவை சித்தி பாட்டி எல்லாரையும் நல்லா பார்த்துக்கோங்க. தம்பி எல்லாரையுமே பார்த்துக்கோங்க. கல்யாணம் பண்ணிட்டு அவள் வீட்டுக்கு போகும்போது எங்களால் வந்து அவளை பிரியறதுக்கு மனசு இல்லாமல் ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. All family miss you.